சுகத்தை புரிந்து கொண்டு இறைவனை கால பிடிச்சிக்கிறது. அப்ப ஜோதிடம் வெல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இறைவனுடைய அருள் இருந்ததுன்னா ஜோதிடம் வெல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் நடக்கலாம். ஏன்னா தர்மம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஏன் இறைவனோட சம்மந்தப்படுத்தி சொல்றோம் அப்படின்னா, 9ஆம் இடம் தர்மத்தை போதிக்கக்கூடிய இடம், 5ஆம் இடம் தர்மமாக வாழ்ந்த முன்னோர்களை போதிக்கக்கூடிய இடம். இந்த 2 இடத்தை பத்தி சொல்றோம். அப்ப இந்த விஷயம் இருக்கிறதுனால, இந்த விஷயத்தை அவங்க பார்க்கறதுனால முன்னோர்களுடைய விஷயங்களையும் ஆன்மீகம் விஷயங்களையும் அவங்களுக்கு வழிநடத்தக்கூடிய ஆட்களை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இறைவனை சுகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இறைவன் ஒரு வியாபார பொருள் இல்லை அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க இறைவன் காலடியை பிடிச்சிக்கணுங்கிற சுகம் அதிகமாக இருக்கும். கடகராசிக்காரர்கள் தயவு செய்து எப்போதுமே இந்த ஒரு வருஷ காலகட்டத்துக்கு இறைவனை பிடிச்சிக்கிறது மட்டுமே தொழிலா வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி 8ஆம் இடத்தில் சனி ராகு சேர்ந்து இருக்கு. சனி ராகு சேர்ந்து இருக்கிறத குரு பார்க்கிறார். அப்ப 8ஆம் இடத்துல போகக்காரகனும் சனி. இப்போ சில பேருடைய வாழ்க்கையில அப்படின்னா சிங்கிள் பேரண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குழந்தைய வேற ஒருத்தர் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அடுத்து நம்ம வாழ்க்கை துணை என்னன்னு தெரியாம இருக்கும். அவங்களுக்கு ஒரு லைஃப் அப்படின்னு ஒன்று தேடணும்னு நினைப்பாங்க. அட்லீஸ்ட் அதை மறைமுகமாகவாவது பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு பிடி கொடுக்கும். தனித்து கஷ்டப்படுறதை விட தனக்கு ஒரு ஆப்போசிட்ல ஒரு ஆள் இருக்காங்க, சரி ரைட்டு ஓகே, யாருக்கும் தெரியலனாலும் பரவாயில்ல, நான் நிம்மதியா இருந்தா போதும், ஏன்னா எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, நான் இனிமேல் வெறுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற நட்சத்திரத்தில் நான் ஏதோ ஒரு வாழ்க்கையை கையில் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்.